கடுப்பை கிளப்பிய இந்திய மகளிர் அணி பந்து வீச்சு. இந்திய அணியை காப்பாற்றும் லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள். மகளிர்கான உலகக் கோப்பை போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகள் விளையாடிய போட்டியில் இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்டர்கள் சிறப்பாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். அடுத்து வந்த நடுவரிசை வீரர்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணியின் இடது கை சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு வரிசையாக விக்கெட்களை பறிகொடுத்தனர். 26 ஓவர்களில் 102 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்து இந்திய அணி தத்தளித்த போது அமன்ஜோத் கௌர், ரீச்சா கோஷ் இருவரும் இணைந்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை சரிவில் இருந்து மீட்டனர். அமன்ஜோத் கௌர் 44 பந்துகளில் 13 ரன்கள் எடுத்து விக்கெட் சரிவை தடுத்து ஆட்டம் இழந்தார். ரீச்சா கோஷ் உடன் ஜோடி சேர்ந்த ஸ்னே ராணா சிறப்பாக அடித்து ஆட ஆரம்பித்தனர். பந்துகள் நான்காபுறமும் பறந்தன. ரீச்சா கோஷ் 50 ரன்களை கடந்து சிக்சர்களாக பறக்க விட்டார். மறுபுறம் ஸ்னே ராணா பவுண்டரிகளாக பறக்க விட்டார். கடைசி 9 ஓவர்களில் 97 ரன்கள் எடுத்தனர். ரீச்சா கோஷ் 77 பந்துகளில் 94 ரன்கள் எடுத்து துரதிர்ஷ்டவசமாக அவுட் ஆனார். அணிக்கான அவரது பொறுப்பான அதிரடியான ஆட்டம் ஒரு சிறந்த இன்னிங்ஸ் ஆக இருக்கும். இந்திய அணி 50 ஓவர்களில் 251 ரன்கள் எடுத்தனர். சவுத் ஆப்பிரிக்கா அணி தொடக்க வீரர் விக்கெட்டை இந்திய அணி வீரர்கள் எடுத்தாலும் கேப்டன் லோரா வுல்வாட் பொறுப்புடன் விளையாடி ரன்கள் சேர்த்தார். 22 ஓவர்களில் 86 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் இழந்து இருந்த நிலையில் லோரா வுல்வாட் மற்றும் க்ளோயி டிராயன் ஜோடி அணியை போராடி சரிவில் இருந்து மீட்டனர். லோரா வுல்வாட் 70 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். க்ளோயி டிராயன் மற்றும் நடீன் த கிளர்க் ஜோடி இந்திய பந்து வீச்சை அடித்து தும்சம் செய்தனர். க்ளோயி டிராயன் 49 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்க போட்டியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதன்பின் இந்திய அணி செய்த கிறுக்கு வேலை பச்சையாக தெரிந்தது. மேட்ச் ஸ்லோ டவுன் செய்து விக்கெட் எடுக்க இந்திய அணி முயற்சி செய்தது, ஆனால் பலனில்லை. நடீன் த கிளர்க் தனி ஒரு ஆளாக நின்று போட்டியை வெற்றி பெற செய்தார். நடீன் த கிளர்க் 54 பந்துகளில் 84 ரன்கள் 8 பவுண்டரிகள் 5 சிக்சர்கள் அடித்தார். ரிச்சா கோஸ் மட்டும் தான் அடிப்பாரா, நாங்க அடிக்க மாட்டோமா என்பது போல இருந்தது நடீன் த கிளர்க் பேட்டிங். 48.5 ஓவர்களில் 252 ரன்கள் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றது. ஒரு கட்டத்தில் இந்தியா படு தோல்வி அடையும் என்று நினைத்தபோது ரிச்சா கோஸ் ரன் அடித்து காப்பாற்றினார். ஆனால் பந்து வீச்சில் சொதப்பி இந்திய அணி தோல்வி அடைந்தது. தற்போது உள்ள இந்திய அணியில் நடுவரிசை வீரர்கள் பதில் லோவர் மிடில் வீரர்களை சேர்த்துவிட்டு சிறந்த பந்து வீச்சாளர்களை அணியில் சேர்க்க வேண்டும். ஆல்ரவுண்டர்கள் எல்லா போட்டியிலும் ஜொலிக்க முடியாது என்பதை இந்திய அணி நிர்வாகம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அணியை வைத்து ஒரு வெண்கல கிண்ணம் கூட வாங்க முடியாது. பேட்ஸ்மேன்கள் சொதப்பி பந்து வீச்சாளர்கள் போராடி ரன்கள் சேர்த்தால் பந்து யார் வந்து வீசுவார்கள்? ஸ்மிருதி மந்தானா பேட்டில் கடந்த 2 போட்டிகளாக ரன் வரவில்லை. சிறிய அணிகளுடன் சிறப்பாக இந்திய அணி விளையாடுகிறது. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற அணிகளுடன் சற்று தடுமாறுகிறது. அடுத்த போட்டி ஆஸ்திரேலியா கூட. என்ன நடக்குமோ சொல்லுங்க மக்களே, நான் சொல்றது சரியா தவறா?